தஞ்சை அருகே காரில் கடத்தப்பட்ட 22 கோடி ரூபாய் மதிப்பிலான 6 பழங்கால ஐம்பொன் சிலைகளை மீட்ட போலீசார் இது தொடர்பாக 3 பேரை கைது செய்துள்ளனர். கூடுதல் தகவல்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் பாஸ்கரன். விவரங்கள். 5 ஆண்டுகளுக்கு முன்பு மயிலாடுதுறை மாவட்டம் கொர்க்கை கிராமத்தில் லட்சுமணன் என்பவர் வீடு கட்டுறதுக்காக பள்ளம் நோண்டி இருக்கிறாரு. அப்ப அந்த பள்ளத்துல இருந்து 6 ஐம்பொன் சிலை கிடைச்சிருக்கு. இதை அரசுகிட்ட ஒப்படைக்காம தானே வீட்டுல பதுக்கி வச்சிருக்கிறாரு. இந்த சிலையை சேலத்தை சேர்ந்த ராஜேஷ் கண்ணா என்பவர் மூலமா இதை 22 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்வதற்கு நடவடிக்கை எடுத்தது. சிலை திருட்டு தடுப்பு காவல்துறையினருக்கு தகவல் கிடைச்சிருக்கு. இதை தொடர்ந்து வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தப்ப கடந்த 6ஆம் தேதி இந்த கார் தஞ்சாவூர்ல இருந்து திருச்சிக்கு போறப்ப இந்த காரை சோதனை போறப்ப கார்ல இருந்து 6 ஐம்பொன் சிலை கிடைச்சிருக்கு. இதை தொடர்ந்து அந்த விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கிறப்ப இதை 6 ஐம்பொன் சிலைகள்ல திரிபுராந்தகர், வீணாதார தட்சிணாமூர்த்தி, ரிஷபத்தேவர் உள்ளிட்ட 6 சிலை எடுத்திருக்கு. இதோட மதிப்பு 22 கோடி ரூபான்னு சொல்றாங்க. இது தொடர்பா லட்சுமணன், திருமுருகன், ராஜேஷ் கண்ணா 3 பேரை கைது பண்ணி கும்பகோணம் கூடுதல் தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைச்சிருக்கிறாங்க. விவரங்களுக்கு நன்றி பாஸ்கரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.